ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் சனாதனா பயிற்சி பட்டறை நேரடி மற்றும் இணைய வழி வகுப்புகள் டிசம்பர் 13 முதல் 17 வரை. தொடர்புக்கு 7338824242. பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் பெயரில் இருக்கும் மசூதி அமைந்துள்ள நிலம் எதிரி நிலமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேசத்தின் முசாஃபர் நகர் ரயில் நிலையத்திற்கு எதிரே சாஜித் அலிகான் என்பவருக்கு சொந்தமான 8800 சதுர அடி நிலம் இருந்தது. இவர் பாகிஸ்தானின் முதல் பிரதமர் லியாகத் அலிகானின் சகோதரர் ஆவார். இவர்கள் இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையின் போது பாகிஸ்தானுக்கு இடம்பெயர்ந்தனர். இதனால் அந்த நிலம் யாருடைய பயன்பாட்டிலும் இல்லாமல் இருந்தது. எனவே அந்த நிலத்தில் மக்கள் மசூதி கட்டி தொழுகை நடத்தி வந்தனர். இந்த மசூதி பாகிஸ்தானின் முதல் பிரதமர் லியாகத் அலிகானின் பெயரில் அழைக்கப்படுகிறது. இந்நிலையில் உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த ஹிந்து சக்தி சங்கட்டன் என்ற அமைப்பு இந்த மசூதி அனுமதி பெறாமல் கட்டப்பட்டுள்ளதாகவும் மசூதியை சுற்றி சட்டவிரோதமாக கடைகளை கட்டி வாடகை வசூலிக்கப்படுவதாகவும் கூறி 6 ஆண்டுகளுக்கு முன்பு முசாஃபர் நகர் வளர்ச்சி ஆணையத்திடம் புகார் அளித்தது. இந்த புகார் மத்திய உள்துறை அமைச்சகத்திற்கு அனுப்பப்பட்ட நிலையில் மசூதியை ஆய்வு செய்ய விசாரணை குழுவை அமைத்து உள்துறை அமைச்சகம் உத்தரவிட்டது. முசாஃபர் நகர் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் அமைக்கப்பட்ட இந்த குழு 18 மாதங்களுக்கு பிறகு அறிக்கையை சமர்ப்பித்துள்ளது. அதில் மசூதி இருக்கும் நிலம் இன்னும் சாஜித் அலிகான் பெயரிலேயே இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் இந்த நிலம் முழுவதும் மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கும் எதிரி நிலமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து இந்த முடிவை எதிர்த்து அப்பகுதி இஸ்லாமியர்கள் நீதிமன்றத்தை நாட முடிவு செய்துள்ளனர்.